வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழக அரசியலில் பரந்தூர் விமான நிலைய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டில் சென்னை விமான நிலையத்தை அடுத்து இன்னொரு விமான நிலையம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. அதற்கான நிதியை ஒதுக்கி உள்ளோம் என்று தெரிவித்த மத்திய பாஜக அரசு அந்த விமான நிலையம் உருவாக்குவதற்கு தேவையான இடத்தை தயார் செய்யுமாறு அப்போதைய அதிமுக அரசுக்கு உத்தரவு போட்டிருந்தது. அதையடுத்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினர் அப்போது பல இடங்களை தேடி பிடித்து பரந்தூர் பகுதிதான் புதிய விமான நிலையத்துக்கு சரியான இடமாக இருக்கும் என்று மத்திய அரசுக்கு தெரிவித்தார்கள். அதையடுத்து அதற்கு தேவையான நிலங்களை தயார் செய்யும் வேலைகள் தொடங்கப்பட்டது. அதற்காக காட்டு பகுதிகள் மட்டுமின்றி விவசாய நிலங்களையும் கைப்பற்ற பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். ஆனால் அதற்குள் அதிமுக ஆட்சி முடிவடைந்து திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் மு.க.ஸ்டாலின் முதல்வரான போதும் புதிய விமான நிலையம் கட்டுவதற்கு அதே பரந்தூர் பகுதியைத்தான் தேர்வு செய்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் வரப்போகிறது என்ற தகவல் வெளியானதுமே அதிமுக மற்றும் திமுக புலிகள் பலரும் அங்குள்ள கிராமப்புறங்களில் ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். காரணம், அங்கு விமான நிலையம் வந்துவிட்டால் அந்த பகுதிகளில் தாங்கள் புதிய தொழில் நிறுவனங்களை தொடங்கலாம், பண்ணை வீடுகள் கட்டலாம் என்ற திட்டத்தின் பேரில் இதை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போதே பரந்தூருக்கு மிக அருகில் உள்ள குழந்தை என்ற கிராமத்தில் 300 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு இருக்கிறார். அதேபோல் மு.க.ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் தனது ஜி2 நிறுவனத்திற்கும் கனிமொழி தான் நடத்தி வரும் ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்காகவும் அந்த சுற்று வட்டாரங்களில் ஏகப்பட்ட நிலங்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். என்றாலும் அங்கு விவசாய நிலங்களை கைப்பற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டதால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் கட்ட முடியவில்லை. இந்த நிலையில்தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தாங்கள் பரந்தூரில் விவசாய நிலங்களை கைப்பற்றுகிறோம், கூடிய சீக்கிரமே அங்கு புதிய விமான நிலையத்தை கட்டிவிடலாம் என்று மு.க.ஸ்டாலின் டெல்லிக்கு செய்தி அனுப்பியுள்ளார். முக்கியமாக பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகிறது என்பதை நம்பி தாங்கள் அங்கு ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கி குவித்து விட்டதால் அங்கு விமான நிலையம் வந்தால்தான் தாங்கள் வாங்கி போட்ட நிலங்கள் மூலம் பெரிய அளவில் வருமானம் பார்க்க முடியும் என்பதனால் அதற்கான வேலைகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார். அதன் பிறகுதான் விமான நிலையத்துக்கு நிலங்களை கைப்பற்றும் வேலைகளில் திமுக அரசு தீவிரம் காட்டியது. ஆனால் அதற்கு அங்குள்ள விவசாய மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். கடந்த 910 நாட்களுக்கு மேலாக அவர்கள் நிலங்களை கைப்பற்றுவதற்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். என்றாலும் திமுகவை பொறுத்தவரை போராட்ட குழுவை ஒரு கட்டத்தில் விரட்டி அடித்துவிட்டு தாங்கள் திட்டமிட்டபடி பரந்தூரில் புதிய விமான நிலையத்தை கொண்டு வந்தே தீருவது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதிலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வந்ததும் பரந்தூரில் தான் வாங்கிய 300 ஏக்கர் நிலத்துக்கு நடுவே மிகப்பெரிய அளவில் ஒரு பண்ணை வீடு கட்டியுள்ளாராம். அந்த பண்ணை வீட்டுக்கு செக்யூரிட்டி போடப்பட்டுள்ளதாம். இதுக்கு முக்கிய காரணம், பரந்தூர் விமான நிலையம் வந்துவிட்டால் அதன் பிறகு தாங்கள் கட்டியுள்ள பண்ணை வீட்டிலேயே முகாம் போட்டுவிடலாம். டெல்லி போன்ற வெளி மாநிலங்களில் செல்லும் போது பண்ணை வீட்டிலிருந்து செல்லலாம், அங்கிருந்து திரும்பிய பிறகு சில நாட்கள் அங்கே முகாம் போடலாம் என்று மு.க.ஸ்டாலின் அந்த பண்ணை வீட்டை கட்டி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல்தான் கனிமொழி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வருவதற்கு முன்பே அங்கு ஏகப்பட்ட நிலங்களை வாங்கி போட்டு இப்போது அதை விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் இப்போது பரந்தூரிலும் சபரீசனுடன் சேர்ந்து 250க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை அவர் வாங்கி போட்டிருக்கிறாராம். இப்படி பரந்தூர் விமான நிலையத்தை குறிவைத்து திமுக குடும்பத்தினர் அங்குள்ள கிராம பகுதிகளில் நிலங்களை வாங்கி குவித்துள்ளார்கள். அதன் காரணமாகவே பரந்தூரில் உள்ள விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதால் ஒருவேளை மத்திய அரசு இந்த திட்டத்தை கைவிட்டு விடலாம் என்று சொன்னாலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடமாட்டார் போல் தெரிகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கருத்தில் கொண்டு ஏகப்பட்ட முதலீடுகளை செய்துள்ளார்கள். குறிப்பாக மு.க.ஸ்டாலினின் மருமகன் பின்னணியில் செயல்பட்டு வரும் ஜி2 நிறுவனம் அங்கு பெரிய அளவில் இறங்கியுள்ளது. அதனால்தான் அங்குள்ள விவசாயிகள் போராட்டம் நடத்திய போதும் இன்னொரு பக்கம் நிலங்களை கைப்பற்றுவதில் தமிழக அரசு அதிதீவிரம் காட்டி வருகிறது. இந்த தகவல்களை தற்போது அங்கு புதிய விமான நிலையத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் போராட்ட குழுவினர் வெளியிட்டுள்ளார்கள். அதோடு தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக மக்களின் விவசாய நிலங்களை கைப்பற்றி வயிற்றில் அடிக்கும் வேலையை திமுக அரசு செய்ய தொடங்கி இருப்பதாக குற்றம் சாட்டும் போராட்ட குழுவினர், அனைத்து எதிர்க்கட்சியினரும் இங்கு வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள்,
ஆனால் யாருமே பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக தமிழக அரசுக்கு எதிராக பெரிய அளவில் குரல் கொடுக்கவில்லை. எல்லோருமே இதை வைத்து அரசியல் மட்டுமே செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் இங்கு விமான நிலையத்தை வரவிட மாட்டோம். அதனால் இங்கு கட்டுமான பணிகள் தொடங்கினால் இந்த போராட்டம் இன்னும் பெரிய அளவில் வீரியமடையும், ஏகப்பட்ட உயிர் சேதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றும் பரந்தூர் போராட்ட குழுவினர் ஒரு எச்சரிக்கை செய்தியும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்த செய்தி, டெல்லியை பிடிக்கப் போவது யார்? மோடியா, அரவிந்த் கெஜ்ரிவாலா? சி ஓட்டர் கருத்து கணிப்பு வெளியானது. பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி மாநில சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் அந்த மாநிலத்தை 2 முறை ஆட்சி செய்து வரும் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக, காங்கிரஸ் என மும்முனை போட்டி வெடித்துள்ளது. குறிப்பாக புதிய மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆகிய இருவரும் கைதாகி சிறை சென்றுவிட்டு திரும்பியுள்ள நிலையில் தற்போது டெல்லியில் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். புதிய மதுபான கொள்கை விவகாரத்தில் தாங்கள் பாஜக அரசால் பழிவாங்கப்பட்டது போன்று அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அதே சமயம் பாஜகவும் கெஜ்ரிவால் ஆட்சியில் டெல்லியில் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை, வீதிக்கு வீதி மதுபான கடைகளை மட்டுமே திறந்துள்ளார்கள், இளைய சமுதாயத்தை குடிக்க வைத்து கெடுத்து விட்டார்கள், அதோடு மதுபான கொள்கையில் ஏகப்பட்ட ஊழல் செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று பாஜக சார்பில் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியும் பாஜக, ஆம் ஆத்மி என்ற 2 கட்சிகளையும் எதிர்த்து பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். என்றாலும் டெல்லி சட்டசபை தேர்தலை பொறுத்தவரை பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் இடையில்தான் பலத்த போட்டி வெடித்துள்ளது. முக்கியமாக கடந்த மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் பெரும்பாலான பகுதிகளை பாஜகவே கைப்பற்றிவிட்டது. அதன் காரணமாகவே அங்கு வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை கொண்டு வந்துவிட வேண்டும் என்று பிரதமர் மோடி தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில்தான் டெல்லியில் 2 விதமான கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. கடந்த வாரத்தில் வெளியான ஒரு கருத்து கணிப்பில் இந்த முறை பாஜக 40 முதல் 50% ஓட்டுகளை கைப்பற்றி வெற்றி பெற்று விடுவார்கள், அதனால் டெல்லியில் ஆம் ஆத்மியின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று சி ஓட்டர் நடத்தியுள்ள கருத்து கணிப்பில் டெல்லியில் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறீர்களா என்று பொதுமக்களிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு 45% பேர் கெஜ்ரிவாலின் ஊழல் ஆட்சி வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் 50% பேர் ஆம் ஆத்மியின் ஆட்சி தொடர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்படி பாஜகவா, ஆம் ஆத்மியா என்று உறுதியாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. நண்பர்களே, பரந்தூரில் புதிய விமான நிலையம் கட்டுவதற்கு தமிழக அரசு விவசாய நிலங்களை கைப்பற்றுவதால் அதற்கு எதிராக அங்குள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். ஆனால் இந்த நேரத்தில் மு.க. ஸ்டாலின், சபரீசன், கனிமொழி உள்ளிட்டோர் அங்குள்ள தொட்டு வட்டார பகுதிகளில் நிலங்களை எல்லாம் வாங்கி பண்ணை வீடு மற்றும் தாங்கள் தொழில் நிறுவனம் கட்டுவதற்கு தயாராகி வருவது மற்றும் கடந்த மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்ற பாஜக இந்த முறை எப்படியேனும் அங்கு ஆட்சியை பெற்றுவிட வேண்டும் என்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.